எல்லாருமே ஃபாஸ்டிங் இருக்கலாமா? பச்சை குழந்தைகள் கூட ஃபாஸ்டிங் இருக்கலாமா? எஸ், ஒரு டெஃபினட் பீரியட் ஆஃப் சாப்பிடாம இருக்கிறது உடலுக்கு நல்லது. நம்ம சின்ன குழந்தைகள்னாலும் ஓவர் ஃபீடிங் கூடாது. சப்பி குண்டு குழந்தை அப்படிங்கிறதெல்லாம் தவறு. பிஎம்ஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாடி ஒவ்வொருத்தருக்கு இவ்வளோ தான் வெயிட் இருக்கணும்னா அந்த வெயிட்டில் இருக்கணும். கொழு முழுன்னு இருக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த காலத்தில் எல்லோரும் கிட்டத்தட்ட ஓரளவு ரொம்ப குண்டு ஆட்களை பார்க்க முடியாது. ஒரு கரெக்ட் பாடி வெயிட்டில் தான் எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இப்பொழுது ஒபிசிட்டி கூடிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? நிறைய உணவுப் பொருட்கள், எங்கே பார்த்தாலும் உணவுப் பொருட்கள் தான். டிவி ஆன் பண்ணால் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், வெளியே போனால் ஹோட்டல்ஸ், பேக்கரிஸ், ஸ்வீட் ஷாப்ஸ், அது இதுன்ட்டு நிறைய இருக்குது. அந்த ஆட்டோஃபேஜில் இன்னொன்று சொல்கிறாங்க, இனிப்பை சாப்பிடாதீர்கள், இனிப்பு பொருட்களை சாப்பிடாதீர்கள். அதற்கு பதிலாக கீட்டோ டயட் அப்படிம்பாங்க. அதாவது கொழுப்பு சத்துக்களை நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்காக கொழுப்புன்னு அது இவ்வளோ சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் இவ்வளோ கார்ப் சாப்பிட்றதுக்கு பதிலாக இவ்வளவு கொழுப்பு சத்துக்களை சேர்த்து கொண்டால் உங்களுக்கு ஆட்டோஃபேஜி நடக்கும் அப்படிங்கிறாங்க. ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். ஸோ அந்த ஆட்டோஃபேஜி ஒரு உன்னதமான ப்ராசஸ். இது ரொம்ப உடலுக்கு தேவையான ஒரு விஷயம். வியாதிகளை அப்படி ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கண்டுபிடித்து அதற்கு நோபல் பரிசும் கொடுக்கப்பட்டது.